உடன்பிறப்புகள் அறிவாலயம் நோக்கி கழக பயணம் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் அப்பப்போ நாங்கள் அதனுடைய தலைவரோட புகைப்படம் எடுக்கிறது நாங்கள் பெரிய மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மக்களுக்கான முதல்வர், மக்கள் முதல்வர் என்றும் முதல்வர் என்றால் எங்களுடைய தளபதி மட்டும்தான் எங்களுக்கு முதல்வர். அந்த முதல்வருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கோரிக்கை மனு 5 கோரிக்கைகளை கொடுத்துருக்குறோம். அந்த கோரிக்கை மனுவில் முதலாவதாக காவிரியினுடைய உரிமை மீட்கப்படணும், மேகதாட்டு அணை கட்டுமானம் தடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முதல் கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேற நிலையில் விவசாயத்தை காக்கிறதுக்கு உத்தராஞ்சல், தெலுங்கானா, பாண்டிச்சேரி மாநிலம் மாதிரி ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை மானியம் கொடுக்கணும். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்தித்து இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாய சங்கங்கள் அனைத்தும் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களை சந்தித்து டெல்டா மாவட்டங்கள் ஒரு பாலைவனமாக சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் தான் அதற்கு எங்களுக்கு முழு மூச்சாக ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கை கனிவோடு முன்னாள் முதல்வர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரின் சார்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழகத்தில் கிடைக்காது, தமிழகம் பாலைவனமாகப்படும். அதற்கும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். உங்களுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்று முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்கின்றார்கள்.